ஒரு முறை பாமா தன் கணவரான கிருஷ்ணர் தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும்னு நினச்சாங்க. இதனால நாரதர்கிட்ட யோசனையும் கேட்டாங்க. அவர் சொன்னார், நாரதர், கிருஷ்ணரை எனக்கு முதல்ல நீங்கள் தாரை வாத்து தந்துடணும். அதன் பிறகு அவருக்கு நிகரான தங்க நகைகளை துலாபாரத்தில் வச்சு அதை நான் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன். அப்போ முழுமையாக உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருப்பார் கிருஷ்ணர்னு சொன்னார் நாரதர். அதன்படியே ஒப்புக்கொண்ட பாமா கிருஷ்ணரிடம் இதை சொன்னாங்க. இந்த விபரீத விளையாட்டு வேணான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அதன் பிறகு துலாபார நிகழ்ச்சி நடந்தது. தன்னிடத்தில் இருந்த எவ்வளவு செல்வங்களையும் கொண்டு வந்து தராசில் வச்சுட்டாங்க பாமா. ஆனாலும் எடை கொஞ்சமும் சரியலை. இதை பார்த்து ரொம்பவே கலங்கி போனாங்க. கிருஷ்ணரிடத்தில் நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேன்னு அழுதாங்க. கவலைப்படாத, ருக்மணி இடத்துல போய் இந்த விஷயத்த சொல்லு. நிச்சயமாக அவ என்னை இந்த சிக்கல்லேருந்து மீட்டெடுப்பா அப்படின்னு சொன்னார். அதே போல் பாமா ஓடி சென்று ருக்மணியிடம் சொன்னாங்க விஷயத்த. அவர் வர வழியில் துளசி மாடத்திலிருந்து ஒரு கொத்து துளசியை கையோடு கொண்டு வந்தாங்க. அந்த துலாபாரத்தில் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த ஒரு கொத்து துளசியை மட்டும் துலாபாரத்தில் வச்சாங்க. தராசு நேரானது. கடவுள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் என்றைக்குமே இறங்கி வரமாட்டார். உண்மையான அன்போட ஒரு துளசி இலையை வச்சாலும் போதும் அப்படிங்கிறது தாங்க இந்த கதையின் அர்த்தம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.